கதிரேசனும், நிஷாவும் இப்படி வாய தொறந்துகிட்டு ஆன்னு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே மல்லி இருந்துட்டு எத்தனையோ முறை சொன்னாங்க. அந்த டைம்லலாம் வந்து நம்பாம, இப்போ கொத்துதே கொடையுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, கண்டிப்பா வந்து இது ஒரு மிகப்பெரிய இவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த அ அதாவது கதிரேசன பொறுத்தவரைக்கும் சரி, அதே மாதிரி நிஷாவ பொறுத்தவரைக்கும் சரி, 2 பேருமே முழுசா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து இந்த சுடர் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா சுடருக்கு எதிரா அவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது சுடர் ஏற்கனவே பக்காவா பிளான் பண்ணி எல்லாத்தையும் முடிக்கணும், எல்லாத்தோட கதையும் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஏற்கனவே வந்து எவ்ளோ பக்காவா பிளான் பண்ணியிருந்தா அப்படிங்கிறது தெரியும். ஆனா கடைசியில மயிலுவால இது எல்லா மாற்றங்களும் வந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா கொஞ்சம் விட்டிருந்தாலும் சரி, அந்த காக்காய்ங்க வந்து எப்படி அந்த விஷம் வச்ச வந்து சாப்பாட்ட வந்து சாப்பிட்டு அந்த காக்காய்ங்க எப்படி செத்துச்சோ அதே மாதிரி இந்த குடும்பமும் வந்து செத்து கிடந்திருக்கும். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இது எல்லா பழியையும் தூக்கி மேல போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த சுடர் இருந்துட்டு அவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க இல்லையா? ஆனா கடைசியில இப்படி ஆதாரத்தோட இந்த சுடர் சிக்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு சுடரோட உண்மையான சுயரூபத்தை எல்லாத்தையுமே வெளிய சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி இந்த சாப்பாட்ட வந்து சாப்பிட்டா கண்டிப்பா எல்லாருமே செத்துருப்போம். இந்த சுடர் வந்துட்டு இதுக்காக தான் பிளான் பண்ணி எல்லாரையுமே இங்க கூட்டிட்டு வந்தா. எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து கொலை பண்ண பார்க்கிறா. அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றாங்க. இதுல விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுனால பிரச்சனையே கிடையாது. விஜய் நம்ம மல்லி சொல்றத முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் கதிரேசன் இருந்துட்டு என் பொண்ண பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் ஒண்ணும் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மல்லி நான் இப்ப கூட உன்ன என் குடும்பமா தானே பார்த்தேன். என் பொண்ணுகிட்ட என் பொண்ணு அதாவது மல்லியும் நம்ம குடும்பம் அப்படிங்கிற மாரி தான் நான் சொன்னேன். ஆனா அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன ஆச்சு? எதுக்காக என் பொண்ணு மேல அவ்ளோ வன்மமா இருக்க? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னதான் உன் பிரச்சனை மல்லி? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருந்தாங்க. உடனே எங்கிருந்தோ ஒருத்தர் குடுகுடுன்னு ஓடி வந்து, அங்க காக்காய்ங்கலாம் வந்து அந்த சாப்பாட்ட சாப்பிட்டு செத்துருச்சுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இத கேட்ட உடனே இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி. இவ்ளோ நேரமா மல்லி மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ விஜய் இருந்துட்டு இந்த கதிரேசன் கிட்ட நீங்க எல்லாம் நினைக்கிறது ரொம்ப தப்பு மாமா. அதாவது இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகாவே இல்ல. இவ பேரு சுடர் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ விஜய் இருந்துட்டு மாஸ் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. விஜய் அப்படி சொன்னத கேட்ட உடனே உண்மையிலேயே இந்த கதிரேசனுக்கு இன்னும் பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சிருது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்களும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. மல்லி தான் இப்படி சொல்றான்னு பார்த்தா, நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்க? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, எனக்கு எல்லா உண்மையுமே முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இங்க இருக்கக்கூடியது உண்மையான சுடர் தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி விஜய் இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்குறாங்க. இப்பவும் இந்த கதிரேசனுக்கு நம்பிக்கை இல்ல. மல்லி சொல்லியும் நம்பல. அடுத்ததா விஜய் சொல்லியும் நம்பல. அதே மாதிரி இந்த சுடர் இருந்துட்டு எப்படி ஈஸியா இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாரி அவளுக்கு தெரியும் இல்லையா? அதுவும் இல்லாம என்கிட்ட எதுவுமே இல்ல பாருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அடுத்ததா மல்லியோட ஹேண்ட் பேக்க வந்து தொறந்து காட்டி, இதுல தான் இந்த டப்பா இருக்கு. அப்போ இந்த விஷத்த இவளே கலந்துட்டு இப்போ என் மேல பழிய போடுறா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த பிரச்சனைய அப்படியே மல்லி பக்கம் திருப்பணும் அப்படிங்கிற மாரி வந்து நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல தான் மனோகர் ஃபோன் பண்ணி இப்படி மாஸ் காட்டுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மல்லி உனக்கு நான் ஒரு வீடியோ அனுப்புறேன். அந்த வீடியோவ பாரும்மா அப்படின்ற மாரி வந்து சொல்லி காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா நம்ம மல்லியும் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது அந்த கெமிக்கல் லேபுக்குள்ள என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலுமே, அந்த கெமிக்கல் லேபுக்குள்ள வந்து இந்த சுடர் வந்தா அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி அந்த மருந்த அதாவது அந்த கெமிக்கல வந்து சுடர் தான் வாங்கிட்டு போனா அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே அதுல இருக்க ஆரம்பிச்சிருது. அத பார்த்த உடனே இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, "இந்த வீடியோவ பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே புரியும். அதாவது இந்த சுடரோட பிளான் உங்க எல்லாரையுமே வந்து கொன்னுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கெமிக்கல என்னோட பேக்ல வச்சு, நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். அதுவும் இல்லாம பில்லு எல்லாத்தையுமே என் பேர்ல போட்டு, நான் தான் உங்க எல்லாரையுமே கொன்னேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பிளான் பண்ணி, எல்லாத்தையுமே மாத்தி விட்டுட்டு, இவ எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடுகள், இவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்கா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல
மல்லி. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அதுவும் இல்லாம இந்த வீடியோவ காட்டுற, இந்த விஷத்த எதுக்காக சுடர் வைக்கணும்? அதாவது இந்த ரேணுகா வைக்கணும் அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, நீங்க நெனைக்கிற மாரி இவ உண்மையான ரேணுகாவே கிடையாது. இவ பேரு சுடரு. நான் அத எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாரி பார்த்தேன். ஆனா நீங்க தான் அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயத்துல இந்த கதிரேசனுக்கு இப்ப செம்ம கோவம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே ரேணுகா இல்ல, இவ பேரு சுடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் இங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் உண்மையிலேயே வேற லெவல் மாஸா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் சூப்பராவே நடக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் எப்படியுமே தப்பிச்சிடக்கூடாது. அவ ஏற்கனவே வந்து ரொம்ப நாள் வந்து தாக்கு பிடிச்சுட்டா. இதுக்கப்புறமும் வந்து அவ இதுல இருந்து தப்பிச்சிட்டா அப்படின்னா, அதுக்கப்புறம் உண்மையிலேயே மல்லி, விஜய்லாம் இருந்து ரொம்ப வேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சுடர் பிளான் பண்ணி அவ இத்தனை நாள் இங்க சர்வை பண்ணிட்டு இருக்கா. ஆனா விஜய், மல்லி இவங்க 2 பேருக்குமே இவ்ளோ பெரிய உண்மைகள் தெரிஞ்சிருந்துமே கூட, இந்த சுடர இன்னமும் இங்கிருந்து விரட்ட முடியல. அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துட்டாங்க. எல்லாரோட கதையையும் முடிக்கிறதுக்காக, இப்படி இந்த இதுல வந்து ஒரு கெமிக்கல ஊத்தி, இவ்ளோ பெரிய விஷயத்த செய்வா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இனிமேலும் இவள விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாரி சொல்லி, மொத்த பேரும் சேர்ந்து, அதுவும் இல்லாம கதிரேசன்லாம் சொல்றாங்க, "உன்ன நான் என் பொண்ணா தான் நான் நெனச்சேன். அதுவும் இல்லாம நீ ரேணுகா வந்து உயிரோட வந்துட்டா அப்படிங்கிற மாரி சொல்லி, நாங்க அவ்ளோ சந்தோஷமா இருந்துட்டு இருந்தோம். ஆனா நீ என்னடான்னா, இத்தன நாள் எங்க எல்லாரையுமே ஏமாத்திருக்க. உன்னெல்லாம் வந்து இப்படி ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணதுக்கு, இங்கேயே நான் அடிச்சே கொன்னுடுவேன் அப்படின்ற மாரி சொல்லி, கதிரேசன் பயங்கரமான கோவத்துல இந்த சுடர உண்டு இல்லன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.